பெருமை பெரியவர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவள வைத்து மாபெரும் தலைவராக்கி இந்த வாக்களியை காய்ச்சி வந்திருக்கும் மண்ணை பொன் மணிகளாக வெளியில் செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருமணி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகங்கள் அரசியல் பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினருமான நமது கீழகாந்த உலகத்தை சேர்ந்த எஸ்.பி. ராமன் அவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி கண்டிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொறுமைதான் பெருமை சொல்லி கிடக்க நீங்க வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா காசு கொடுக்கக்கூடிய முதலாளி நீங்க, வேலை செய்ய வந்திருக்க தொழிலாளி நாங்க. ஆமா, அங்கது புதுசு உழுது தெரிஞ்சுட்டு வணக்கம் போயிடக்கூடாது. ஆமா, நாடகத்தை இருந்து பார்க்கலாம். எப்படி உட்கார்ந்துதானே வாத்தியாட்ட படிச்ச வசனத்தை என்னைக்கு மறக்கப்படாது. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இப்ப வந்து தம்பி ஒரு பாட்டு பண்ணார்ல, சூப்பர். அவருக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 25 வயசு இருக்கும்ல. ஏன்னா ஒரு தெய்வத்துடைய அருளை வந்து சரியான முறையில் ராமநாட்டுல இருந்து நம்முடைய மதுரை தமிழ்கனி மேற்கு பாண்டி கோயிலிருந்து இத்தனை தெய்வங்களை சொல்லக்கூடிய அவருடைய மனசுல அந்த சரஸ்வதி இறங்கி இருக்கு. கலை இல்லாத நாடும் களவில்லாத வீடும். அவர் சாமி இறங்கி விட்டாரியா? அறிவான ஒரு தெய்வத்துடைய அருட்கராட்சியா அந்த தெய்வங்களை போல பாடும்போது அதனுடைய தெய்வத்துடைய அருள் எல்லாருக்குமே நம்மளுக்கு நினைச்சிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு ஆக்ரோஷமா வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே வாழ்க்கை அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நாடகம் பாக்குறீங்க, நாடகம் பார்த்தாலும் பனிகாலம் கையில தரையும் போடுறோம். மார்கழியில சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தான் தெரியும். என்னையா 2 நாள் சொல்லிட்டு 3வது ஒண்ணு சொல்ல வேண்டியது. அச்சி விடு போடுறீங்க. சரி, அது மட்டும் கொடுங்க, ஒரு வேற பக்கம் கொடுக்க கூடாது. ஒண்ணு செய்ய காட்சி மாத்திர தான் கல்யாணம் பண்ணி சொல்றது. ஏன்னா இப்படிதான் வந்து மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துச்சுனே. அந்த நாடகத்துல வாங்க 25 வயசு மதியத்துக்கு அப்புறம் இளவட்டம் மாறி ஒரு பையன் புது மாப்பிள்ள மேல முன்னாடி குதிரை சொல்றாங்க. ஆமா, உங்களை மாதிரி கிழமை உலகப்பா பெரிய கெடிச்சு இளவட்டம் மேல முன்னாடி குதிரை சொல்றாங்க. அதுக்கு என்னையாப்பா உட்கார்ந்த பத்தி ஒண்ணும் இல்ல. புது மாப்பிள்ள ஒரு நாடகம் வந்து அதை சபை நாகரிகம் இருக்குல்ல. ஆமா, உட்கார்ந்த மனுஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு? மறந்துட்டான். அட பாவி, பாய் படை இவ்வளவு பெரிய சபையில டவுசர் இல்லாம உட்கார்ந்திருக்கானே. உட்கார்ந்து அந்த ஊர்ல உட்கார்ந்து எனக்கு நேரம் கொஞ்சம் குருமாப்புல பூசா கொண்டாடி பார்க்க போறேன். ஆமா, சும்மா தின்னுட்டு இருக்கேன். அது முகம் நீ மாலத்து மாதிரி மோத்த தொங்க போட்டு உட்கார்ந்தாங்க. ஐயே, பாவி படை போகட்ட ஒரு மூஞ்சில முடிச்ச பொடி போய் போறான் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் கை தட்டி யானை மாட்டு சுருட்டு. சரி, இத பத்த வச்சு கப்பு எடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் குப்பு குப்பு கிளம்பி எங்கடியா புகை. இந்த புகையை கட்டுறது சிறுசுக்கு ஆள தெரியல. பெருசு ஒரு சுருட்டு வந்து எனக்கு பேச உடக்கூடாது. நீ பாடா எதையா சொல்ற? வயசா சொன்னே, நீங்க ஒண்ணும் போச்சுக்கிறாங்க. அவனே இவங்கிட்ட இந்த பேசக்கிட்டு நான் சொல்ற பண்ணி நினைச்சு அவத்தோட மனுஷன் மேலே போன திரும்பி பார்க்க. சரி, இந்த பாப்பன் டான்ஸ் இடிச்சிருச்சு. அதை முதல்ல பெருசுக்கு மூடு நம்பிக்கிடுச்சு. ஆஹா, நம்ம இந்த காட்சியை பார்க்கணும்னா அங்க பாப்பன் சுருட்ட கீழே தான் வந்து பக்கத்துல சுருட்டுல ஒரே அமுக்கு. ஐயா, இந்த சுருட்டு அந்த சுருட்டு வந்து கடைசியில கல்யாணம் வச்சு அது மாதிரி ஸ்பீட் சுருட்டு குடிக்கிறவங்க குடிங்க. அமத்துல இடம் பார்த்து மத்துக்க. ஆமா, யாரும் நல்லா படுக்க கூடாது. ஏப்பா நான் கோச்சுக்கிறோம். அப்ப குப்பரை படுத்தா பூமாதி கோச்சுக்கிறோம். அப்ப எப்படி தான் படுக்கிறது? காட்சி பார்க்கலாம். அந்த வாழைக்காதுக்கு நம்மள கையை உள்ள வச்சு கரண்ட் படுக்கலாம். ஏய், அங்க வந்து கையை வச்சுக்கிறியா? இருக்கிறவே கொத்தி கொடுத்தா இல்லாத உள்ள வச்சுட்டு படுக்கலாம். ஆடைகள் கொடுத்தது அதுதான். ஏன்னா எத்தனை ஆடைகள் வச்சாலும் நம்மளுக்கு குளிர் அடிச்சுன்னா கையை உள்ள விடுவா இல்லைன்னா இங்கதான் விடுனா. ஏன் அங்க விடுறாங்க? அங்கதான் சூடு ஏறுற இடம். அடுப்படி அங்கதான் இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல. அதாவது பலாப்பழம் பாத்துக்கீங்களா? ஆமா, எப்படி இருக்கும்? மேல சொறி சொரியா இருக்கு. முள்ளு முள்ளா இருக்கு. முள்ளு முள்ளா சொல்ல இருக்கும். இந்த பலாப்பழத்துல பலாச்சுவை சாப்பிடணும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பொழக்கணும். உடனே பொழந்து பழத்தையா அப்படியே மட்டும் பத்தாதுப்பா. எண்ணெய் தடவி உள்ள விடுறாங்க. எண்ணெய் தடவி எதுக்கே விடுங்க? தேங்காய் தடவி உள்ள விட்டோம்னா பழத்துல பால் பிசு பிசுன்னு வரும். அந்த பாலை துடைச்சு சைஸா நைஸா கையை உள்ள நீங்க கை உள்ள விட்டோம்னா அப்படியே தொக்கும் பாத்துக்க. சொல அதை எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும், விழா கொட்டை. அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்ல சாப்பிட சொல்லக்கூடிய கருத்திலே தப்பான கருத்துக்களை பலாப்பழத்தில் எப்படி தோலை நீக்கும் போது போல் நீக்கிவிட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு இருந்து செல்லுமாறு எம்மொழியும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தமிழ் மொழி குறித்தான இந்த நாடகங்களை ரசிக்க வருவதற்கின்ற உங்களுடைய வாழ்வு வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு உலகிலே பானைகளை உருட்டுவது பூனை உணவோ காப்பதற்கு ஒரு பணியால் எடுப்பதையோ கரைப்பொருளை குழங்கு உணவோ ஆற்றி இறங்கும் போரை கொண்டு இளையா
அருள்மிகு ஸ்ரீ அலங்கமலையான துணை, அருள்மிகு ஸ்ரீ கருப்பண சுவாமி துணை, அருள்மிகு ஸ்ரீ இருளப்ப சுவாமி துணை, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா டி செட்டிகுளம் மேல காஞ்சரகுளம் கிராம பட்டதாரிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கருப்பண சுவாமி, அருள்மிகு இருளப்ப சுவாமி கோயிலுடைய மகா சிவராத்திரி இந்த விழாவிற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருகிற வரவேற்று இந்த கோவில் முன்பாக அமைந்திருக்கக்கூடிய சிங்கார கலையரங்கிலே உயர்திரு காரியாபட்டி காவல்துறை உயர்திரு சார் வாய்வாளர் அவருடைய தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவருடைய முன்னிலையிலும் டி செட்டிகுளம் மேல காஞ்சரகுளம் கிராம பட்டதாரிகள் சார்பாகவும் அரசு ஆணைக்குட்பட்டு இவர் முன்னிலே சத்திய இந்த நாடகத்திலே பங்குபட்டு நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணியாக சங்கீத சந்தமாக இன்னிசை இசை மாமுகில் நேர்ந்தல் என்று நாட்டு மக்கள் அல்லாசிப்பட்டு வரக்கூடிய நமது தஞ்சாவூரை சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் நமது எம் சமயக்கருப்பு அவர்கள் இவர்களை அர்ச்சனா நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். நீமையான குணம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது பகுதியை சேர்ந்த எம் மேகலா அவர்கள் இவர்களை சந்திரமதியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். நடிப்பிசை வேதன் என்ற நாட்டு மக்கள் அல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது குலாமியை சேர்ந்த என்.ஏ. ராமசாமி அவர்கள் சத்திய கத்தியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். சொல்லர் புலவன் கவியரசு என்ற நாட்டு மக்கள் அல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது எஸ்.எஸ். முனிசாமி அவர்கள் இவர்களை விஸ்வாமித்திரன் வீரபாக காலகட்டங்களாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். மதுரை மாநகர மக்கள் புகழ் பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம்